வெல்கம் டு நாரதர் அகாடமி. இந்த வீடியோவில் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட nth ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றது பார்க்க போகிறோம். இப்போது நமக்கு ரியல் நம்பர்ஸில் நமக்கு ஸ்கொயர் ரூட்னா என்ன, கியூபிக் ரூட்னா என்ன, ஃபோர்த் ரூட்னா என்ன, இதெல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. இப்போது 4 இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்னது, +or-2. அதே போல் இப்போ 8 இருக்குன்னா கியூபிக் ரூட் ஆஃப் 8னா என்ன எழுதுவீங்க, 2. ஏன்னா 2 கியூப் ஈக்குவல் டு 8. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் 8 ஈக்குவல் டு 2ன்னு எழுதுவோம். அதே போல் இப்போ 16 இருக்குன்னா ஃபோர்த் ரூட் ஆஃப் 16 கேட்டாங்கன்னா என்ன எழுதுவோம், 2. ஏன்னா 2^4 = 16. ஸோ இது ரியல் நம்பர்ஸில் நமக்கு தெரியும் எப்படி எழுதணுன்றது. இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் என்ன பண்ணணும், இதே தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இப்போ ஏன்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் z^n = a, இதோட சொல்யூஷன் என்னவாக இருக்கும், z = a^1/n. இப்போ a வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறப்போ அந்த a^1/n வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா nth டிகிரி ஈக்குவேஷன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ ஒரு ஈக்குவேஷனோட டிகிரி என்னவோ அத்தனை ரூட்ஸ் அந்த ஈக்குவேஷனுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், செகண்ட் டிகிரி பாலினாமியல், குவாட்ராட்டிக் பாலினாமியல்னால் அதுக்கு 2 ரூட்ஸ் இருக்கும். கியூபிக் பாலினாமியல்னால் டெஃபினட்டாக அதுக்கு 3 ரூட்ஸ் உண்டு. ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் டெஃபினட்டாக 4 ரூட்ஸ் இருக்குது. அதே போல் இப்போ இது வந்து nth டிகிரி பாலினாமியல், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் nth டிகிரி பாலினாமியல். அப்போ இது கண்டிப்பாக எவ்வளோ ரூட்ஸ் இருக்கணும், n ரூட்ஸ் இருக்கணும். அந்த n ரூட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அதான் பார்க்குறோம். அதுக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா, அவ்வளோதான். என்னென்னா இந்த n சொல்யூஷன்ஸும் இந்த ஒரே ஃபார்முலாலேருந்து நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா nth ரூட் ஆஃப் r இன்டூ காஸ் ஆஃப் θ/n + 2k/n + I sin θ/n + 2k/n. ஓகேவா, இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே ஆர்ன்றது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர், என்னன்றது இந்த ஈக்குவேஷனோட டிகிரி. ஓகேவா, இது nth டிகிரி ஈக்குவேஷன்றதுனால இந்த n. அடுத்தது தீட்டான்றது என்னென்னா ஆம்ப்ளிடியூட் ஆர் ஆர்குமெண்ட் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ. ஓகேவா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நீங்கள் மாடுலஸும் ஆம்ப்ளிடியூடும் முதல்ல கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுதான் இந்த ஆரும் தீட்டாவும். என்னன்றது சொல்லிட்டேன். அடுத்தது இந்த கேன்றது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் nth டிகிரி பாலினாமியல் தானே எடுத்திருக்கீங்க. nth டிகிரி பாலினாமியல்னா கேவோட வேல்யூ 0லேருந்து n-1 வரைக்கும். இந்த ஈக்குவேஷன் கண்டிப்பாக n ரூட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த n ரூட்ஸும் இந்த சிங்கிள் ஈக்குவேஷன்லேருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னாக்க கேக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒரு ரூட்டு, 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா செகண்ட் ரூட்டு, 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தேர்ட் ரூட், எக்ஸெட்ரா. அந்த n ரூட்ஸும் கேவோட வேல்யூ ஒன்று ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட போகிறோம். இப்போது இந்த ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு நமக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது நல்லா தரவாக தெரிஞ்சால் தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட முடியும். ஸோ அதை ஒரு தடவை ஜஸ்ட்டு ஒரு சிம்பிளாக ஒரு ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ் போகலாம். ஸோ இப்போ sin θ cos θவோட வேல்யூஸ் நான் இங்கே டேப்லெட் பண்ணி எழுதியிருக்கேன். sin 0 தட் இஸ் 0, 5/6, 5/4, 5/3, 5/2. உங்களுக்கு தெரியும் இல்லையா, இது ஏற்கனவே sin 0 0, sin 30 டிகிரி என்னது 1/2, 45னா 1/√2, 60னா √3/2, 90னா 1. இப்போ இதே காசுனாக்க எப்படி எழுதுவீங்க, இதே ரிவர்ஸில் எழுதிடுவீங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் வச்சுருப்போம் இல்லையா, என்னென்னா மேலே வந்து குவார்ட்டர்ஸில் எழுதிக்கோங்க, காலை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 0ல் ஆரம்பிங்க, 0, கால், அரை, முக்கால், 1. இதுக்கு ஸ்கொயர் ரூட் போட்டுக்கோங்க. ஓகேவா, ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா அதுதான் சைனோட வேல்யூ. அதாவது sin 0 = 0, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0 என்ன 0. அடுத்தது sin 30 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/4 என்னது 1/2. sin 45 என்னது √1/2. sin 60 என்னது √3/2. ஓகேவா, இது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிக்கு சைனோட வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஓகேவா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இப்போ அடுத்தது, இப்போ நம்ம இந்த 4 குவாட்ரண்ட்ஸில் எங்கெல்லாம் சைன் பாசிட்டிவ், சைன் அண்ட் காஸ் பாசிட்டிவ், இதெல்லாம் நமக்கு இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து nth ரூட்ஸ் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் போட முடியும். அதனால தான் நான் இங்கே ரீகலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போது நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா. இப்போ வந்து நமக்கு 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். பிளேன் எடுத்துட்டோன்னா, ஜாமெட்ரியில் பிளேன் எடுத்துட்டோன்னா 4 குவாட்ரண்ட்ஸ் இருக்கும். நம்ம எப்போவுமே இங்கே தான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆரம்பிப்போம், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸில் போவோம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். ஸோ இங்கே ஆல் சில்வர் டீ கப்ஸ், இது எதுக்காகனா இங்கே எல்லாமே பாசிட்டிவ். ஆல்னா எல்லாமே பாசிட்டிவ். எல்லாமேனா என்னது, சைன், காஸ், டான், காட், சீக்கண்ட்டு, கொசிக்கண்ட்டு, காட் எல்லாமே பாசிட்டிவ். ஓகேவா, அதான் ஆல். சில்வர்னா எஸ் ஃபார் சைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குவாட்ரண்ட்டில் சைன் தான் பாசிட்டிவ். அடுத்தது டீ, டீனா டீ ஃபார் டான், டான் மட்டும்தான் பாசிட்டிவ் தேர்ட் குவாட்ரண்ட்டில். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் கப்ஸ், சி ஃபார் காஸ், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் காஸ் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேவா, ஸோ ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஸோ சைன் காஸ் டான், இங்கே சைன் டான் காஸ், இது மட்டும் தான் பாசிட்டிவ். மீதி இதெல்லாம் என்ன வரும், உங்களுக்கு நெகட்டிவாக வரும். சரியா, ஓகே. இப்போது நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போது cos of 90 minus theta, sin of 90 minus theta, அந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த 360க்கும் ஆங்கிள் இருக்கு இல்லையா. ஸோ அதோட வேல்யூஸ் எப்படி வந்து மாறுதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ 90ல் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 90 டிகிரினா எது, இந்த ஆக்சஸ் தானே. இது 0 டிகிரி, இது 90 டிகிரி, இது 180, இது 270. திரும்ப இங்கே ரொட்டேட் ஆகி வந்தோம்னா 360. இப்போது 90
இது 90, இதுதான் 90. 90 மைனஸ் தீட்டானா உங்களுக்கு ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். 90 ப்ளஸ் தீட்டானா இங்கே போயிடும். ஓகேவா? ரைட். இப்போ 90 மைனஸ் தீட்டா இந்த 90ல் பார்த்தீங்கன்னா சைனும் காசும் இன்டர்சேஞ்ச் ஆகும். காஸ் சைனாக மாறும், சைன் காசாக மாறும். இந்த 90யை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும், உங்களுக்கு சைனும் காசும் மாறி மாறி வரும். காஸ் 90 இருந்தால் சைன் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு இருந்தால் சைனுன்னு போடணும், சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டான்னு இருந்தால் காசுன்னு போடணும். ஓகேவா? ஸோ 90 ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதே தான், 90 மைனஸாக இருந்தாலும் அதே தான். இப்போ அடுத்தது இந்த சைன் எப்படி மாறுது, சைனானது ப்ளஸ் மைனஸ் எப்படி மாறுதுன்னா 90 மைனஸ்னு வச்சுக்கோங்களேன். 90 மைனஸ்னால் இங்கே தானே முடியும், இங்கே எல்லாமே பாசிட்டிவ். ஸோ காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். பட் 90 ப்ளஸ்னு வரும்போது சைன் தான் பாசிட்டிவ். சைன் 90 ப்ளஸ் தீட்டானா இது பாசிட்டிவாக தான் இருக்கும். இங்கே தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இங்கே பார்க்காதீங்க, இங்கே பாருங்கள். சைன் 90 ப்ளஸ் தீட்டா, சைன் வந்து காசாக மாறிடும். ஆனால் சைன் வந்து செகண்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட் தானே. 90 ப்ளஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட் போயிடுச்சு இல்லையா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் என்னது பாசிட்டிவ். ஸோ அப்போ ப்ளஸ் காஸ் தீட்டா. அடுத்தது காஸ் 90 ப்ளஸ் தீட்டா, 90 இருக்கிறதுனால காசு வந்து சைனாக மாறிடும். ஆனால் வந்து செகண்ட் 90 ப்ளஸ்ன்றதுனால செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ காசு நெகட்டிவ்னால மைனஸ் சைன் தீட்டா. இதே போல் தான் நான் 180க்கும் 270 360க்கும் எழுதியிருக்கேன். இப்போ 180ன்றது என்ன, இந்த ஆக்சஸ். 180 பொறுத்த வரைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வெர்டிக்கல் லைன் இருக்கு இல்லையா, வெர்டிக்கல் லைன்னா என்னது 90 270. வெர்டிக்கல் லைன் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா எதர் 90 ப்ளஸ் 90 மைனஸோ இல்லை 270 ப்ளஸ் 270 மைனஸோ பண்ணிங்கன்னா சைனும் காசும் இன்டர்சேஞ்ச் ஆகும். சைனும் காசும் என்ன ஆகும், இன்டர்சேஞ்ச் ஆகும். அடுத்து இந்த ஹரிசான்டல் லைன் இருக்கு இல்லையா, ஹரிசான்டல் லைன்ன்றது என்னெல்லாம் வரும் உங்களுக்கு, 180 டிகிரியும் 360 டிகிரியும் வந்ததுன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகாது. காசாகவே இருக்கும், சைன் சைனாகவே இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த ப்ளஸ் மைனஸை வச்சு நம்ம வந்து அது எந்த குவாட்ரண்ட்டில் வருதுன்னு பார்த்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துக்கணும். ஸோ இந்த டேபிள் ஒரு தடவை நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது இருந்ததுனா தான் நம்மளால் nth ரூட்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ராப்ளம் போடுறது ஈஸியாக பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ப்ராப்ளம்ஸ் போடலாம். ஃபைண்ட் த roots of the equation z cube equal to 1 இல்லைனா find the cubic roots of unity. இப்போ z cube equal to 1. ஸோ அப்போ z equal to என்னது 1 power 1/3. இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் 1. 1 வந்து 1 + i0ன்னு எடுத்துப்போம். ஓகேவா? இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் என்ன பண்ணணும்னா ஆரோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஆர்ன்றது என்ன மாடுலஸ், தீட்டான்றது என்ன ஆம்ப்ளிடியூட். r equal to 1. இந்த ப்ராப்ளம் பார்த்தாலே தெரியுது இல்லையா, r equal to square root of என்னது, r equal to என்ன ஃபார்முலா, square root of real part square plus imaginary part square equal to 1. அவ்வளோதான், r முடிஞ்சிடுச்சு. அடுத்து தீட்டா ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சும் போடலாம், நம்ம டேரெக்டாக வேல்யூஸே போட்டும் போடலாம். நான் டேரெக்டாக வேல்யூஸ் யூஸ் பண்ணி தான் போட போகிறேன். ஓகேவா? இது எப்படின்றது பாருங்கள், அது சிம்பிள் தான். இப்போது காசோட வேல்யூ ரியல் பார்ட்டு தான் காசு, இமேஜினரி பார்ட்டு தான் சைனு. காசோட வேல்யூ 1, சைனோட வேல்யூ 0னா எங்கே வரும் உங்களுக்கு, 0 டிகிரியில் தானே, சைன் 0 தானே 0. நீங்கள் மாறி மாறி எடுக்கக்கூடாது. தீட்டான்றது காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா தான். எந்த வேல்யூ ஆஃப் தீட்டாக்கு காஸ் வந்து 1 ஆகும், சைன் வந்து 0 ஆகும்னா 0க்கு தான் இல்லையா. ஸோ 0. ஓகே, 0 மட்டும் இல்லை, வேறு எதுக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கூட. ஓகேவா? 180 கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சைன் 180 அதாவது சைன் பை இல்லை சைன் 2π இதெல்லாமே 0 ஆகும். ஆனால் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸ் 2π காஸ் 4π இதெல்லாம் என்ன வரும், +1 வரும். ஆனால் நம்ம இங்கே 0 தான் எடுக்கிறோம். எப்படி இதை ஃபைனலாக ஃபில்டர் பண்ணுறது, அதாவது இங்கே பாருங்கள், இப்போ 0 என்னெல்லாம் பாசிபிள் ஆங்கிள் இங்கே வரலாம்னா 0 வரலாம், 2π வரலாம், 4π வரலாம், எக்ஸெட்ரா. ஸோ 0க்கும் என்ன ஆகும், சைன் 0 0 காஸ் 0 1. அடுத்தது 2πக்கும் சைன் 2π 0 காஸ் 2π 1. அடுத்தது 4πக்கும் சைன் 4π. ஓகேவா? பட் இதெல்லாம் நம்ம போக தேவையில்லை. இது இப்போ இந்த மாதிரி நம்ம 2-3 ஆங்கிள்ஸ் கண்டுபிடிச்ச அப்புறமா எந்த ஆங்கிள்ன்றதை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த சைன். ரெண்டுமே பாசிட்டிவ் இல்லையா, ரெண்டுமே பாசிட்டிவ்னா நம்ம எங்கே எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தானே ரெண்டுமே பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எந்த ஆங்கிள் உங்களுக்கு வரும், 0 தானே. அப்போ இந்த 0 தான் எடுக்கணும். புரியுதா? ஏன்னா சைனும் காசும் பீரியாடிக் ஃபங்க்ஷன். உங்களுக்கு 2πக்கு ஒருக்கா எனக்கு திரும்ப என்ன வரும், அதே வேல்யூஸ் தான் வந்துட்டு இருக்கும். எல்லா வேல்யூஸும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. முதல்ல நம்பர்ஸை வச்சு ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த ஆங்கிளில் எது ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த சைனை யூஸ் பண்ணுறோம். அந்த ஆல் சில்வர் டீ கப் சொன்னோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம சைனை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ இது சிம்பிளாக போட்டுடலாம். போட்ட அப்புறமா இப்போ நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். z equal to nth root of r into cos theta by n plus 2k pi by n plus I sin theta by n plus 2k pi by n. இதான் என்னோட ஃபார்முலா. இங்கே கேவோட வேல்யூ என்ன வரும்னா 0 1 2. 2ஓட ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன்னா இது கியூபிக் ஈக்குவேஷனாக 2ஓட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆரோட வேல்யூ போட்டாச்சு.
தீட்டாவோட வேல்யூ தெரியும். தீட்டாவோட வேல்யூ ஆரோட வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஆரோட வேல்யூ 1 தானே. ஸோ காஸ் 0/3 ப்ளஸ் 2k பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 0/3 ப்ளஸ் 2k பை பை 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இசட் ஈக்குவல் டு காஸ் 2k பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் 2k பை பை 3. ஸோ இதுதான் உங்களோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் கேக்கு 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 3 ரூட்ஸுமே ஈஸியாக கிடச்சிட போகுது. ஸோ கேக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் 0 ப்ளஸ் ஐ சைன் 0. ஸோ 1 ஒரு ரூட் கிடச்சாச்சு. அடுத்தது கேக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் 2π/3 ப்ளஸ் ஐ சைன் 2π/3. ஸோ இதுக்காக தான் நான் என்ன அங்கே முன்னால் நான் ரீகலெக்ட் பண்ணேன் இல்லையா, 180 மைனஸ் 180 ப்ளஸ் அதெல்லாம் இதுக்காக தான். இப்போ 2π/3னா இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்? காஸ் π மைனஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π மைனஸ் π/3ன்னு போட்டுக்கலாமா? காஸ் 180 மைனஸ் தீட்டா என்ன வரும்? மைனஸ் காஸ் தீட்டா. சைன் 180 மைனஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா. ஸோ இது காஸ் π/3 மைனஸ் காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π/3. ஸோ வேல்யூ -1/2 ப்ளஸ் i√3/2. ஓகேவா? ரைட். அடுத்தது k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ z ஈக்குவல் டு அப்போ என்ன வரும்? இங்கே k ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். காஸ் 4π/3 ப்ளஸ் ஐ சைன் 4π/3. ஓகேவா? ஸோ இப்போ 4π/3னா அதோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? காஸ் ஆஃப் π ப்ளஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் π ப்ளஸ் π/3. ஸோ காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா என்ன வரும் உங்களுக்கு? காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா அண்ட் சைன் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஏன்னா 180 ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட் போயிடும். தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே நெகட்டிவ். ஓகேவா? ஸோ -1/2 மைனஸ் i√3/2. ஸோ 3 ரூட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ 3 ரூட்ஸ் என்ன உங்களுக்கு? 1 -1/2 ப்ளஸ் i√3/2. அனதர் ஒன் இஸ் -1/2 மைனஸ் i√3/2. ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட சொல்யூஷன். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் -i⁻1/3. ஸோ கியூபிக் ரூட் ஆஃப் -i கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்க்கு இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சிமிலாரிட்டி என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சிமிலாரிட்டி என்னென்னா ரெண்டுமே கியூபிக் ரூட்டு. டிஃப்ரென்ஸ் என்னென்னா அங்கே வந்து 1ஓட கியூபிக் ரூட் கண்டுபிடிச்சோம், இங்கே -iயோட கியூபிக் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே n = 3. அடுத்தது மாடுலஸ். மாடுலஸ் என்ன வரும்? இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் 0 + 1 = 1 தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? இப்போ ஆம்ப்ளிடியூட் அந்த தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ பாருங்களேன், காசுக்கு 0 சைனுக்கு -1 இருக்குது. ஓகேவா? காஸ்க்கு 0 எப்போல்லாம் வரும்? 90 டிகிரியில் வரும். அதாவது 90 டிகிரினா என்னது? π/2. ஓகேவா? 90 டிகிரி 3π/2. ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2 எல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் காசுக்கு. சைனுக்கு எப்போல்லாம் -1 வரும்னா, சைனுக்கு எப்போல்லாம் -1 வரும்? π/2 வராது. π/2 +1 தான். ஸோ 3π/2. இங்கே காசு எழுதிக்கோங்க. ஸோ காசுக்கு எப்போல்லாம் 0 வரும்? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0னா இப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன? இங்கே வந்து சைன் தீட்டா ஈக்குவல் டு -1னா எப்போல்லாம் சைனுக்கு -1 வரும்? 5π/2 3π/2 5π/2 அந்த மாதிரி ஆட் மல்டிபிள்ஸில் வரும்போது இல்லையா? ஸோ அப்போது நம்ம இதில் சூஸ் பண்ணணும். ஸோ முதல்ல என்ன சூஸ் பண்ணிட்டோம்? இதெல்லாம் தான் வேல்யூஸு. இதில் எப்படி நம்ம சைனை வச்சு செலக்ட் பண்ணணும் இல்லையா? 0ன்றதுனால இதை நம்ம விட்டுறலாம். இந்த -1 மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கே வரும் உங்களுக்கு? இப்போது ப்ளஸ் மைனஸ், தட் இஸ் காஸ் வந்து பாசிட்டிவ், சைன் வந்து நெகட்டிவ். அப்போ எங்கே வரலாம் உங்களுக்கு? 3π/2 வரலாம் இல்லையா? 3π/2 வந்ததுன்னா இது கரெக்டாக இருக்கும். ரைட். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம் நம்ம? காஸ் 3π/2 ப்ளஸ் ஐ சைன் 3π/2. 3π/2னா நமக்கு எங்கே வரும் உங்களுக்கு? π ப்ளஸ் π/2. ரைட்டா? π ப்ளஸ் π/2னா அந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில், தேர்ட் ஃபோர்த் அந்த இமேஜினரி ஆக்சஸ், நெகட்டிவ் இமேஜினரி ஆக்சஸ் இருக்கு இல்லையா? அங்கே வரும். ரைட்டா? ஓகே. ஸோ இப்போ தீட்டா ஆம்ப்ளிடியூட வேல்யூ வேணால் 3π/2. சரியா? ஸோ மாடுலஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். nth ரூட் ஆஃப் r காஸ் தீட்டா பை n ப்ளஸ் 2k π/n ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பை n ப்ளஸ் 2k π/n. கேவோட வேல்யூ 0 1 2. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆரோட வேல்யூ 1 தானே. தீட்டாவோட வேல்யூ என்ன? 3π/2. ஸோ காஸ் 3π/2/3 ப்ளஸ் 2k π/3 ப்ளஸ் ஐ சைன் 3π/2/3 ப்ளஸ் 2k π/3. ஸோ 3 கட் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நமக்கு சிம்பிளிஃபை ஆனால் என்ன வருது? காஸ் π/2 ப்ளஸ் 2k π/3 ப்ளஸ் ஐ சைன் π/2 ப்ளஸ் 2k π/3. அதாவது இது எப்படி இருக்குது? காஸ் 90 ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் 90 ப்ளஸ் தீட்டா. ஸோ 90 ப்ளஸ் தீட்டானா காசும் சைனும் என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? காசு வந்து சைனாக மாறிடும், சைன் வந்து காசாக மாறிடும். 90 ப்ளஸ்னால் செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் மைனஸ், அதனால் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு. ஓகேவா? ஸோ இப்போது கேக்கு 0 1 2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ரூட்ஸ் கிடச்சிட போகுது. கேக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் சைன் 0 ப்ளஸ் ஐ காஸ் 0. ஸோ z = i. இது ஒரு ரூட்டு. அடுத்த ரூட்டு k = 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் சைன் 2π/3 ப்ளஸ் ஐ காஸ் 2π/3. ஸோ 2π/3னா எப்படி எழுதலாம்? π மைனஸ் π/3. ஸோ π மைனஸ் π/3னா என்னது? 180 மைனஸ். 180 மைனஸ்னால் என்ன ஆகும்? சைனும் காசும் அதே தான் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் போகும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் போனால் சைன் அதே சைனில் தான் இருக்கும். காசு சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ மைனஸ் சைன் π/3. இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? இங்கே
செகண்ட் குவாட்ரண்ட்றதுனால காஸ் வந்து நெகட்டிவ் ஆகிடும் மைனஸ் ஐ காஸ் பை பை 3. ஸோ √3/2 மைனஸ் ஐ 1/2. ஓகே, ஸோ இது அனதர் ரூட். இப்போ அடுத்தது k ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ இதோட ரூட் என்னன்றது பார்ப்போம். k ஈக்குவல் டு 2 அப்படின்னா மைனஸ் sin 4π/3 ப்ளஸ் i cos 4π/3. எகெயின் 4π/3னா பை ப்ளஸ் π/3ன்னு எழுதிக்கலாமா? பை ப்ளஸ் π/3னா உங்களுக்கு எங்கே வரும்? தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே சைன் சேஞ்ச் ஆகும். பட் சைனும் காசும் அதே தான் ரீட்டைன் ஆகும். ஓகேவா? சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ சைன் π/3 மைனஸ் ஐ காஸ் π/3. ஸோ √3/2 மைனஸ் ஐ இன்ட்டு 1/2. ஸோ அப்போ 3 ரூட்ஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? ஐ மைனஸ் √3/2 மைனஸ் i/2 மைனஸ் ப்ளஸ் √3/2 மைனஸ் i/2. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். இப்போ ப்ரீவியஸ் 2 ப்ராப்ளம்லையும் ஒரு ப்ராப்ளமில் ஃபஸ்ட்டு போட்ட ப்ராப்ளமில் ரியல் பார்ட் மட்டும்தான் இருந்தது, இமேஜினரி பார்ட் இல்லை. செகண்ட் போட்ட ப்ராப்ளமில் ரியல் பார்ட் இல்லை, இமேஜினரி பார்ட் மட்டும்தான் இருந்தது. இப்போ ரெண்டுமே இருக்கா போல் ஒரு ப்ராப்ளம் போடுறோம். ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் 1/√2 ப்ளஸ் i 1/√2 பவர் ½ ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட இசட்டு. இது ஸ்கொயர் ரூட் தான். ஓகேவா? என்னோட வேல்யூ 2 தான். இப்போ இதோட மேக்னிடியூட் தட் மாடுலஸும் ஆம்ப்ளிடியூடும் கண்டுபிடிப்போம். இப்போ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கு இல்லையா? ரெண்டுமே பாசிட்டிவ், ரெண்டோட வேல்யூ ஈக்குவல். 1/√னா நமக்கு டேரெக்டாகவே தெரியும் என்னது? 45 டிகிரி π/4. டேரெக்டாகவே எழுதிடலாமா? அப்போ θ ஈக்குவல் டு π/4. ஆரோட வேல்யூ என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும் உங்களுக்கு? 1/2 ப்ளஸ் 1/2 1. ஸோ ஆரோட வேல்யூ 1. ஆர் தீட்டா என் எல்லாமே தெரியும். ஸோ இசட் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். nth ரூட் ஆஃப் ஆர் காஸ் தீட்டா பை என் ப்ளஸ் 2k π/n ப்ளஸ் ஐ சைன் தீட்டா பை என் ப்ளஸ் 2k π/n. கேவோட வேல்யூ என்ன? 0 1 மட்டும்தான். ஏன்னா இங்கே என்னோட வேல்யூ 2, அப்போ 0 1 மட்டும்தான். ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் காஸ் π/8 ப்ளஸ் 2k π/2 ப்ளஸ் ஐ சைன் π/8 ப்ளஸ் 2k π/2. அதர்வைஸ் எப்படி எழுதலாம்? காஸ் π/8 ப்ளஸ் kπ ப்ளஸ் ஐ சைன் π/8 ப்ளஸ் kπ. போதும் இந்த சிம்பிளிஃபிகேஷன். இப்போது நம்ம கேவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 0 1. k ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் π/8 ப்ளஸ் ஐ சைன் π/8. இது நமக்கு தெரியாதுல்லையே, இது அன்னோன் வேல்யூ, அதனால் சிம்பிளாக அப்படியே விட்டுருங்க. அதர்வைஸ் இல்லை எப்படி எழுதலாம்? e பவர் i π/8. அடுத்து k ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் π ப்ளஸ் π/8 ப்ளஸ் ஐ சைன் π ப்ளஸ் π/8. 180 ப்ளஸ்னால் என்ன ஆகும் நமக்கு? 180 ப்ளஸ்னால் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்கு போகும், சைன் சேஞ்ச் ஆகும், சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ மைனஸ் காஸ் π/8 மைனஸ் ஐ சைன் π/8. ஸோ இது என்ன வேல்யூ உங்களுக்கு? மைனஸ் e பவர் i π/8. ஸோ அப்போ ரூட்ஸ் என்னது? e பவர் ப்ளஸ் i π/8. இன்னொரு ரூட் வந்து மைனஸ் e பவர் i π/8. ஸோ இது ரெண்டு தான் ரூட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம nth ரூட்ஸ் ஆஃப் எனி காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தேங்க்யூ.